நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது நம்மளை பார்த்து யாராவது திடீர்னு சிரிச்சாங்க அப்படின்னா நம்மள அறியாமே நம்மளுக்கு சிரிப்புங்கிறது வரும். அவங்க முன்னாடி யாராவது அழுதாங்க அப்படின்னா நம்மள அறியாமையே அந்த பெயின் எப்படி இருக்கும், அந்த எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ளே வெளிவரும். அது நம்மளோட எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வரது இந்த மிரர் நியூரான்ஸ், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த மிரர் நியூரான்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மிரர் நியூரான்ஸ்னு என்ன, இந்த மிரர் நியூரான்ஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பற்றின வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உறங்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வரும். மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறது 1990களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நியூரோ சயின்டிஸ்ட் வந்து குரங்குகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது 2-3 குரங்குகள் இருந்திருக்கு. அந்த குரங்குகள் வந்து வாழைப்பழம் அப்படிங்கிறத சாப்பிடவே இல்லை. ஆனால் சாப்பிடாமல் இருக்கும்போது அதோட பிரெயினில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கான அந்த ஆக்ஷன்ஸ் இருந்திருக்கு, அந்த உணர்வுகள் இருந்திருக்கு. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த குரங்குகளுக்கு முன்னாடி 2-3 பேர் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்காங்க. அதை பார்த்த குரங்குகளுக்கு அந்த குரங்குகள் சாப்பிட்ட மாதிரியே அந்த ஃபீல் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த பிரெயினில். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம பிரெயினில் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்றவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் தனக்குள்ளே நடந்த மாதிரி அந்த எமோஷன்ஸையும் அந்த ஆக்ஷன்ஸையும் க்ரியேட் பண்ணிடும். அப்படி க்ரியேட் பண்ணுறதுனால அந்த விஷயம் தனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீல் தான் இந்த மிரர் நியூரான்ஸ் நம்மளுக்குள்ளே உருவாக்குது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம முன்னாடி சிரித்தாங்க அப்படின்னா அந்த சிரிக்கிற எமோஷன்ஸ் நம்மள அறியாமே நம்மளுக்குள்ளே வந்து நம்மளும் அவங்கள பார்த்து சிரிப்போம். யாராவது அழுதாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க பெயின் இப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த எமோஷன்ஸ்லேயே அந்த கனெக்ட் ஆகிடுவோம். நம்ம முன்னாடி யாராவது வருத்தப்பட்டு நம்ம யாராவது சோகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் சோகமாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்குது இந்த மிரர் நியூரான்ஸ். ஸோ இதுக்கு ஏன் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, கண்ணாடி எப்படி ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணாடி நம்மளை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அந்த பிரதிபலிக்குது. அதே மாதிரி இந்த மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஆக்ஷன்ஸோ மற்றவங்க எப்படி அந்த எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸை இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே உணர வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மிரர் நியூரான்ஸ், அதாவது கண்ணாடி நரம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட வாய்ஸ் டோனை வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்கும் இந்த மிரர் நியூரான்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தரோட வாய்ஸ் எப்படி இருக்குது, அந்த வாய்ஸ் எப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, அந்த வாய்ஸை நம்மளுக்குள்ளே அந்த மிரர் நியூரான்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணி வச்சுட்டு இது மூலமாக தான் மிமிக்ரி அப்படிங்கிற விஷயமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மிரர் நியூரான்ஸ் வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கும் இந்த மிரர் நியூரான்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸே பண்ண மாட்டோம், ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கும் இந்த மிரர் நியூரான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. உதாரணமாக நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 நாள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருந்தால் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே தூண்டப்பட்டு நம்மள அறியாமையே நம்ம இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே போவோம். ஸோ இதுக்கு இந்த மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மிரர் நியூரான்ஸ். ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த மிரர் நியூரான்ஸ் வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ டிவியில நம்ம நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக வந்து யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடி இந்த சாக்லேட் ஆட்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படியே சாக்லேட் கவர் பிரித்து அப்படியே சாப்பிடும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்குள்ளே அந்த எமோஷன்ஸை கொண்டு வரது அந்த மிரர் நியூரான்ஸ் தான். அவங்க அந்த சாப்பிடும்போது என்ன ஃபீலில் இருக்காங்க, அந்த எமோஷன் ஃபீலில் இருக்காங்க இல்லையா, அந்த எமோஷன் ஃபீலில் இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ் நம்மளாலே கேரி அவுட் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே இந்த மிரர் நியூரான்ஸை நம்மளுக்குள்ளே இந்த கொண்டு வர வச்சு அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்க வைக்கிறது. இது எல்லாமே இதோட வேலை. ஸோ இதனால என்ன ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது அதேபடியாகவே நடக்கும். என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமே அந்த ப்ராடக்ட் போய் வாங்குவோம், வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இப்படி தான் இது மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் நிறைய காஃபி ஆட்ஸ்லாம் பார்ப்போம். காலையில் எழுந்திருப்பாங்க, எந்திரிச்சோடனே அப்படியே இந்த காஃபியோட மனம் வீசும், அப்படியே வீச அப்படியே அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோடனே இந்த காஃபி எடுத்து அப்படியே சிப் பண்ணுவாங்க பாருங்க, வாயில் வச்சு குடிக்கும் போது அவங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அந்த எமோஷன்ஸை கொடுப்பாங்க பாருங்க. அப்படி எமோஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த எமோஷன்ஸ் இந்த மிரர் நியூரான்ஸ் உள் வாங்கிக்கிட்டு நம்மளுக்குள்ளே அந்த எமோஷன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை நம்மளுக்குள்ளே கொடுக்கும். ஸோ இதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை போய் தேடி போய் வாங்குவோம். கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் விளம்பரம் வருது, அந்த கார் வந்து இப்படி கரடு முரடான பாதையில் இப்படியெல்லாம் போகுது, அந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த காரில் உட்காந்து போகும்போது நல்லா சௌகரியமாக நம்ம உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த காரில் வந்து நம்மளை அந்த கார் விளம்பரத்தில் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இருக்கிறது நம்ம அந்த விஷுவலை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த எமோஷன்ஸை இந்த மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளும் அந்த கார் வாங்கலாமே அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸை தூண்டும் பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த மிரர் நியூரான்ஸோட வேலை தான்.
சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்போம். நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கடைகள்லாம் போயிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே வெரைட்டியாக சிக்கன், மட்டன், அப்படியே பர்கர், பீஸா அப்படின்னு நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லி நல்லா ரசிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளால அப்படியே உள்வாங்கிக்கிட்டு, அந்த மிரர் உள்வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு கிடைச்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எமோஷன்ஸை தூண்டி நம்மள அறியாமே நம்ம அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டில் என்ன இந்த மிரர் நியூரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் நம்ம அவங்கள டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீடு எப்படி, அவங்க ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ், அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அதை நம்மளால் உள்வாங்கிக்க முடியுது. அதே மாதிரி அவங்க எமோஷனாக ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம உள்வாங்கிப்போம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்மள அறியாமே அந்த ப்ராடக்ட்டை போய் நம்ம வாங்குவோம். ஸோ இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மிரர் நியூரல்ஸ். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, லேட்டஸ்ட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குன்னா மாடல்ஸ் எல்லாம் அதை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுறாங்க, அது கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிவிட்டு அவங்க நடக்கிறது, அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கும் போது அந்த எலகண்ட் லுக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மிரர் நியூரல்ஸ். அவங்க எப்படி அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் உணர்றாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டேருந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து அதை நம்மளை உணர வச்சு அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடிலாம் மிரர் நியூரல்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ட்ராவல் விளம்பரங்கள் நிறைய வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சிலாம் வந்து ட்ராவல் விளம்பரத்தை காமிப்பாங்க. அப்படி காமிக்கும்போது அந்த நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க அந்த டெஸ்டினேஷன்ஸை, அதையெல்லாம் காமிப்பாங்க. அங்கே என்னென்ன இடம் இருக்குது அதையெல்லாம் காமிச்சிட்டு அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பீப்புள் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஏஜென்சி மூலமாக போயிருப்பாங்க, அவங்களே எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நிறைய இடத்த சுற்றி பார்க்குறாங்க, இதுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு நிறைய எமோஷன்ஸை நம்மளுக்குள்ளே தூண்டுவாங்க இல்லையா. அப்படி தூண்டும் போது அந்த மிரர் நியூரல்ஸ் அப்படியே நம்மளுக்குள்ளே கேப்சர் பண்ணி நம்மளும் வந்து இந்த ஏஜென்சி மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத தூண்டி விடுது. பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிரர் நியூரல்ஸ் தான். நிறைய பியூட்டி விளம்பரங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்க இந்த பியூட்டி க்ரீமையோ இல்லை இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸை அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் கிடச்சும் அவங்க ஃபேர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, இல்லை பிம்பிள்ஸ் போயிட்டு இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் இருக்குது. ஸோ அவங்க நினைக்கிற அந்த ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க எமோஷன்ஸ் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. பார்த்தீங்களா, அந்த எமோஷன்ஸை நம்ம பார்க்கும் போது நம்மளுக்குள்ளே நம்மளும் இந்த ப்ராடக்டை போட்டால் நம்மளுக்கும் இந்த கிளியர் ஸ்கின் கிடச்சிரும், ஃபேர் ஸ்கின் கிடச்சிரும், பிம்பிள்ஸ் போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளுக்குள்ளே தூண்டுது. பார்த்தீங்களா அந்த எமோஷன்ஸை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிரர் நியூரல்ஸ் தான். ஸோ நம்மளும் இந்த ப்ராடக்ட்டை போய் வாங்குவோம். டாய்ஸ் ஆட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டாய்ஸ் ஆட்ஸில் வந்து குழந்தைங்க அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுருக்கிறது, அந்த குழந்தைங்க வச்சு விளையாண்டுருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஹாப்பி எமோஷன்ஸ் வரும். பார்த்தீங்களா, அந்த ஹாப்பி எமோஷன்ஸ் எல்லாம் வந்து சின்ன அந்த கிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அந்த எமோஷன்ஸ் தூண்டப்படும். அவங்களுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த மிரர் நியூரல்ஸ் அந்த எமோஷன்ஸை தூண்டப்படும். எப்படி அப்படின்னா நம்மளும் இந்த பொருளை வாங்கி வச்சு விளையாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து இந்த ஹாப்பி ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத தூண்ட விடுவோம். பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிரர் நியூரல்ஸ். சோஷியல் மீடியாஸில் நிறைய த்ரில்லிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பங்கி ஜம்பிங், ஸ்கை டைவிங், ஸ்கியூபா டைவிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் த்ரில் ஆக்டிவிட்டீஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்படி அதை காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளும் அப்படியே மேலேருந்து கீழே போயிட்டு வருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத அவங்க சோஷியல் மீடியாஸில் ஆட்ஸ் மூலமாக காமிப்பாங்க. ஸோ இதை காமிக்கும்போது மிரர் நியூரல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த மிரர் நியூரல்ஸ் நம்மளுக்கும் இருக்க எமோஷன்ஸை தூண்டி விடும். நம்மளும் அந்த மாதிரி த்ரில் எமோஷன்ஸை அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்து நம்மளுக்கும் போய் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிரர் நியூரல்ஸ் தான். சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய கன்சர்ட், இந்த மியூசிக் கன்சர்ட் பற்றிலாம் ஆட்ஸ் வந்துட்டுருக்கோம், அந்த போஸ்ட் பார்த்துட்ருப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டை கேட்டு ரசிச்சு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த எமோஷன்ஸ் நம்மள அறியாமே கேரி அவுட் ஆகும். நல்லா சூப்பராக இருக்கும் போலே இந்த கன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ஸ் அப்படியே நம்மளுக்குள்ளே கேரி ஆகி வரும். பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த மிரர் நியூரான்ஸால் தான். ஸோ இந்த மிரர் நியூரான்ஸ் நம்மளுக்குள்ளே அந்த எமோஷன்ஸை நல்லாவே கேரி அவுட் பண்ணி வச்சு நம்மளும் அந்த கன்சர்ட்டுக்கு போட எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் அந்த கன்சர்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி டிவியில் வந்து நிறைய குக்கிங் ஷோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ குக்கிங் ஷோஸ் பார்க்கும்போது அவங்க நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு அவங்க அப்படியே செஞ்சு முடித்து கடைசியில் சாப்பிடும்போது அந்த டிஷ்ஷை அப்படியே ரசிச்சு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, அப்படி சாப்பிடும்போது இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாட்டிருக்கு, டெலிஷியஸாக இருக்க மாட்டிருக்கு. அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக அந்த எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வரும். அப்படியே ரசிச்சு அப்படியே அந்த மவுத் வாட்டரிங்கோடு அந்த ஃபுட்டை சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, அப்படி சாப்பிடும் போது இந்த டிஷ் சாப்பிட்டா நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத மிரர் நியூரான்ஸ் நம்மளுக்குள்ள இண்டிகேட் பண்ணி விடும். இப்படி இண்டிகேட் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த டிஷ்ஷை போய் சமைச்சு சாப்பிடுவோம். சமைச்சு சாப்பிட்டு அதை ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம்.
மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் ஆட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ பியானோ எப்படி வாசிக்கிறது, கிட்டார் எப்படி வாசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பான். இது கற்றுக் கொடுக்கறத நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஆக்ஷன்ஸை நம்மளால உணர முடியுது. ஸோ அதை உணர முடிஞ்சு அந்த விஷயத்த நம்மளுக்குள்ள வெளிக்கொண்டு வர முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிரர் நியூரான்ஸ் தான். ஸோ மிரர் நியூரான்ஸில் என்ன, மிரர் நியூரான்ஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டிங்கில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். மிரர் நியூரான்ஸை பற்றி இது ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடியலை. இது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இனி வரக்கூடிய வருஷங்களில் வந்து இது மிரர் நியூரான்ஸ் பற்றின தகவல்கள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே